என் பொண்டாட்டி விசேஷத்தில் சாப்பிடும்போது என் பொண்டாட்டி வீட்டில் சாப்பிடும்போது ஏங்க இந்த பக்குவம்னு சொல்கிறாங்களே, இந்த பக்குவம்னா என்னங்க? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டாக வருவோம்ல, வந்தவனுக்கு டீ வேணுமா காப்பி வேணுமான்னு கூட கேட்காம, ஏங்க உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு நீ சொல்லுவ பத்தியா, எனக்கு வரும் பாரு கோவம். அப்படியே தூக்கி போட்டு உன்னை மிதிக்கணும்னு தோணும். நான் மிதிக்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு மாதம் போவ, நம்ம பிள்ளைங்க தவிச்சு போக. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக உக்காந்துருப்பேன் பத்தியா. இதுக்கு பேர் தான் பக்குவம். ஏங்க நீங்கள் பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா? யோ இது காது குத்தியா? இந்தவள என் பேண்ட் பாயிட்டு இவ்வளோ 500 வச்சுருந்தேன், எங்க? அங்கே பெட்டு மேலே வச்சுருந்தேன் பாருங்க. சரி. ஏய் எத்தனை நாள் அந்த பழக்கம்? ஹே குட்டி பையா, சூப்பராக இருக்கடா. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், போஸ் கொடு. அப்படி இல்லைடா, அப்படியே ஒரு சிரிச்ச மாதிரி அப்படி போஸ் கொடு. இப்போதான் சூப்பராக இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டாங்களே, எந்த ஊருக்கு போகலாமே? எந்த ஊருக்கு போகலாம்? சரி நீயே ஒரு ஊர் சொல்லு, போகலாம். அம்மா நம்ம பேசணும் டாலருக்கு போய் சோட மீன் பார்த்துருக்குமா? என்னங்க தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் உடம்பு கெடுதலுங்க அப்படின்னு யார் சொன்னா? நியூஸ்ல பார்த்தா எல்லாம் சொல்றாங்க. ஊசிலாம் போட்டு சாயெல்லாம் கலக்குறாங்களாங்க. நீ நேரில் பார்த்தியா சாயம் கலக்கிறத? இல்லைங்க. சரி நீ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறீங்களா, அது மட்டும் நேரடியாக மரத்தில் ஏறி பழத்தை பறித்து புளிஞ்சு டப்பால் அடைச்சி வச்சு விற்பனை கொண்டு வந்து தராங்களா? வாம் பேச்சுக்கே நான் வரேன். தர்பூசணியில் சாயம் கலக்கிறாங்க, ஊசி குத்துறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கூல்ட்ரிங்க்ஸில் சாயம் கலக்கிறாங்க அப்படின்னு எந்த நியூஸ்லேயே வந்திருக்கா? அது மட்டும் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு செத்துருக்காங்கன்னு நியூஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தர்பூசணி சாப்பிட்டு யாராவது ஒருத்தங்களாவது செத்துருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கா? இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? விவசாயம் அழியணும், பன்னாட்டு நிறுவனம் வாழணும். ஒரு விஷயத்தை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, வதந்திகளை நம்பாதீங்க. இன்றைக்கி தர்பூசணி, நாளைக்கு வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இப்படின்னு போயிட்டே இருக்கும். விவசாயத்தை நாம தான் காப்பாற்றணும். விவசாயம் அழிஞ்சு போச்சு, எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். ஹலோ பிரியா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என் பொண்ணாட்டியே ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டா. எல்லாரும் சொல்றாங்க உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம் நாசமாக போகிறதுக்கு காரணமே நம்ம நல்ல மனசு தான். அப்பா கல்வி பெருசா பணம் பெருசா? பணம் தானே பெருசு. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கல்வி தானே பெருசு. எப்படி சொல்கிற? உன்கிட்ட 10 ரூபா இருக்காப்பா? என்கிட்ட 50 ரூபா இருக்கு. அப்பா உனக்கு கொஞ்சம் கூட அடி இருக்கா? ஏய் என்ன இப்படி பொசுக்குன்னு அப்பா மரியாதையில் பேசிவிட்ட? பத்தியா பணம் இருக்கான்னு கேட்டப்ப வராத கோவம் அது இருக்கான்னு கேட்டவனே வந்துருச்சு. இப்போ சொல்லு, கல்வி பெருசா பணம் பெருசா? ஒத்துக்கிறேன்பா, கல்வி தாம பெருசு. என்ன மதிக்காதவங்கள நானும் மதிக்கிறது இல்லை. அதுக்கு நீங்கள் வச்ச பேர் தலக்கணம்னா நான் வச்ச பேர் தன்மானம். 1 2 3 கோ. 1 2 3 கோ. 4 சொல்லவே இல்லை. சூரியன் இல்லாமலும் வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அது போல தான் வாழ்க்கையும். பொண்டாட்டி இல்லாமலும் வாழ முடியாது, பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது. ஏங்க இங்கே பாருங்களேன், நெல்லுலாம் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குன்னு. என்ன அப்படி பார்க்குறீங்க? அது முத்து சோளம் புள்ள, பூ வந்திருக்கு, கருது அடியில் வரும். முன்ன பின்ன காட்டில் போய் வேலை செஞ்சுருந்தா தான் தெரியும். வீட்டிலே உட்காந்து மூக்க முட்டை தின்னுட்டே இருந்தால் என்ன தெரியும்? பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சான், நாங்கள் 32 பேர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை இறுக்கி அமுக்குனா நீ காலி அப்படின்னு பல்லு சொல்லிச்சான். அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே, நான் தனி ஆளு தான்,
ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினா நீங்கள் 32 பேரும் காலி அப்படின்னு நாக்கு சொல்லிச்சு. போமா, நான் காலைல போய் சாப்பிட்டு வரேன். ஏம்பிள்ள நம்ம பையன் எங்கே போகிறான்? வீட்டில் நான் சமைச்சு வச்சுருக்கேங்க, அவன் கடையில் போய் வாங்கி திங்கிறன்ட்டு போகிறாங்க. அப்படியா? ஏன்டா டே, நான்லாம் வெளியூரில் வேலை செய்யும்போது வீட்டு சாப்பாடு கிடைக்காதுன்னு எத்தனை நாள் தெரியுமா ஏங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அம்மா கையில் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்டா. சரிப்பில் அவங்க கிடக்குறான், நீ எனக்கு போடு. என்ன சமைச்சு வச்சுருக்க? உப்புமாங்க. எங்கே ஆளை காணோம்? பாப்பா போய் நல்ல வீட்டில் சாப்பிட்டு வரலாம். அப்பா உப்புமா சேமியா. ஏய், என்ன குழம்பு வச்சிருக்க? நல்லாவே இல்லை. அப்பாடா, நம்மளால சொல்ல முடியல. அண்ணனாவது சொன்னாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சாப்பாடு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏங்க ஏங்க என்ன பண்றீங்க? தூங்கிட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாத போ. எது தூங்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு எதுக்குங்க இப்படி தலையெல்லாம் கட்டி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? தரையில படுத்து தூங்கலாம்ல? எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நான் தூங்கும்போது கூட எனக்கு தலை குனிவு வந்துடக்கூடாதுன்னு. அதான் இப்படி. இந்தாங்கக்கா ஜூஸ் குடிங்க. இந்த வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு ஜூஸ் குடிச்சாதான் குளு குளுன்னு இருக்கு வயிறு. இந்தாங்கண்ணா, நீங்களும் குடிங்க. இருந்தா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார், அவருக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுங்கக்கா, கொடுங்க. கொடுங்கக்கா. என்ன வெயில், என்ன வெயில். டீ ஒன்று போடுப்பல சூடா. என்ன டீ தானே கேட்டேன், கோட்டரா கேட்டேன், எல்லாம் அப்படி பார்க்குறாங்க.